ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக முள்ளங்கி ஹார்வெஸ்டிங்கில் என்னென்னலாம் லேர்னிங் இருக்குன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவுக்கு ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அந்த வீடியோவில் ஹார்வெஸ்ட் பண்ண முள்ளங்கியை நம்ம வீட்டில் என்னென்னலாம் ரெசிபி செஞ்சோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஹார்வெஸ்டிங் வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய்ட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி வந்து நான் 3 க்ரோ பேக்கில் போட்டு வளர்த்துருந்தேன். ஸோ இனிஷியலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 முள்ளங்கி மட்டும் அறுவடை செஞ்சேன். ஸோ அந்த முள்ளங்கி வச்சு நம்ம என்ன ரெசிபி செஞ்சோன்றதை பார்க்கலாம். ஸோ வீட்டில் அறுவடை பண்ண முள்ளங்கி ப்ளஸ் வந்து கடையில் வாங்கின முள்ளங்கி ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நாங்கள் செஞ்சோம். ஸோ வீட்டில் 4 தான் அறுவடை பண்ணியிருந்தோம். ஸோ அதில் கொஞ்சம் தான் இருந்தது. முள்ளங்கி கீரையும் நாங்கள் வேஸ்ட் பண்ணல. ஸோ அதையும் வந்து அதே பொரியல்லே போட்டு செஞ்சிட்டோம். முள்ளங்கி லீவ்ஸில் லோ கேலரிஸ் இருக்கிறதுனால டயட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். முள்ளங்கி லீவ்ஸ் வந்து அனிமியா க்யூர் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து குட் சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்கிறதுனால முள்ளங்கி லீவ்ஸுன்னு நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். எனக்கும் முள்ளங்கி இலை பொரியல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வேஸ்ட் பண்ணாமல் அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து முள்ளங்கி முட்டை பொரியல். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் உளுத்தம் பருப்பு, கடுகு போட்டு பொரிய விட்டோம். எண்ணெய் சூடாகி கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தது. அதில் கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கி கீரை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சோம். எல்லா காய்கறிலையும் அதுலேயே தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியிலே வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சோம். அது நல்லா கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். முள்ளங்கி கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து 3 முட்டை உடச்சி ஊற்றணும். முள்ளங்கியோட முட்டை உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முள்ளங்கி கீரை, முட்டை எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. உப்பு எல்லாமே காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு சிம்பிள் டிஷ் தான். முள்ளங்கி, முட்டை, கீரை இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே வந்து நம்ம முள்ளங்கியை நம்ம வீட்லேயே விளைச்சி அது வளர்ந்ததுக்கப்புறம் அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதில் செஞ்சு சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு டைம் 4 முள்ளங்கி மட்டும்தான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. மற்ற முள்ளங்கிலாம் வந்து நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுருந்தோம். ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து பேலன்ஸ் இருந்த முள்ளங்கி கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த டைம் முள்ளங்கிலாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்து இருந்தது. மணிகண்டன் தான் எனக்கு முள்ளங்கி எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஹார்வெஸ்ட் பண்ண முள்ளங்கி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிட்டோம். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் முள்ளங்கி கீரை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது.
டோட்டலாக ஒரு 6 முள்ளங்கி இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து முள்ளங்கி எல்லாமே நல்லா பெருசாக தான் இருந்தது. இது கொஞ்சம் நான் வளர விட்டு அறுவடை பண்ணதுனால கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து அந்த தொட்டியில் இருந்ததில் எலி கடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் அப்போவே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ண முள்ளங்கி துவையல் செஞ்சோம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண முள்ளங்கி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த முள்ளங்கி எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. இது எல்லாமே வதக்கிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறதுனால பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கடாய் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே உளுத்தம்பருப்பு போட்டோம். ஸோ அப்போ தான் வந்து துவையல் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டோம். ஸோ நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற போல் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் உளுத்தம்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கி சேர்த்தாச்சு. அதில் புளிப்புக்கு லைட்டாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டோம். பெருங்காயம் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு இருந்தாங்க. முள்ளங்கி வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. வதக்கின எல்லாத்தையுமே வந்து ஒரு தனி பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா முழுன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், முள்ளங்கி துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாம், தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் வந்து இட்லி அண்ட் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.